தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டுமாக இந்த அருளுரை துளிகளின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலும் உங்களோடு தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுப்பதிலும் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நம்முடைய சிந்தனைக்காக நான் எடுத்துக்கொண்ட தலைப்பானது ஆபிரகாமும் பலிபீடங்களும். இதற்கான வேத ஆதார பகுதி ஆதியாகமம் 12வது அதிகாரத்திலிருந்து ஆதியாகமம் 25வது அதிகாரத்தின் 11வது வசனம் வரைக்கும். பிரியமானவர்களே, ஆபிரகாமும் பலிபீடங்களும் என்கிற இந்த காரியமானது ஆராதனையின் சித்திரமாய் காணப்படுகிறது. பலிபீடம் என்பது ஆபிரகாமுடைய கானான் வாழ்வின் பண்பாய் காணப்படுகிறது. ஆபிரகாம் கானானில் எங்கெல்லாம் சென்றாரோ அங்கெல்லாம் ஒரு பலிபீடத்தையும் கட்டி எழுப்பினார் என்பதை நாம் வேதத்திலிருந்து பார்க்க முடிகிறது. எடுத்துக்காட்டாக ஆதியாகமம் 12:7, ஆதியாகமம் 12:8, ஆதியாகமம் 13:18. ஆகவே ஆபிரகாம் பலிபீடம் ஆகிய இரண்டும் பிரிக்க இயலாதவைகளாய் காணப்படுகின்றன. இந்த பலிபீடமானது தேவன் மேல் ஆபிரகாமுக்கு இருந்த விசுவாசத்தை, அதாவது பற்றுறுதியை பிரதிபலித்து காட்டக்கூடியதாய் காணப்படுகிறது. ஆகவேதான் ஆபிரகாமுக்கு வந்த விசுவாச பரீட்சையும் கூட இந்த பலிபீடத்தின் வழியாகவே வந்தது என்பதை நாம் காண்கிறோம். இந்த பலிபீட முறை, ஆபிரகாம் பலிபீடத்தை கட்டி தேவனை தொழுது கொண்டார் என்கிற இந்த பலிபீட முறை உண்மையாகவே ஆராதனையாகவே இருந்தது, ஆராதனையாகவே காணப்படுகிறது. ஆராதனையில் பலிபீடம் என்பது ஒரு முக்கிய இடத்தை வகிக்கின்ற ஒன்றாய் இருக்கிறது. அது முக்கிய அம்சத்தை உடையதாக இருக்கிறது. ஆகவேதான் எபிரேயர்களின் ஆராதனையில் இது முக்கிய இடத்தை பிடித்திருந்தது. ஆசரிப்பு கூடாரமாக இருக்கட்டும், அதற்கு பிற்பாடு கட்டப்பட்ட தேவாலயமாக இருக்கட்டும், இரண்டிலுமே பிரகாரம் என்கிற அந்த முதல் பகுதியில் முதலாவதாக இருக்கின்ற பொருளே இந்த பலிபீடமாகத்தான் காணப்படுகிறது. ஆகவே ஆபிரகாம் பலிபீடத்தை கட்டி தேவனை தொழுது கொண்டார் என்பது ஆராதனையாகவே காணப்படுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆராதனை என்பது ஆபிரகாமின் வாழ்க்கையில் இருந்தது போல முதன்மையான இடத்தில் இருக்க வேண்டும், முதன்மையாய் இருக்க வேண்டும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அடுத்ததாக ஆராதனை என்றால் என்ன என்று பார்க்கும் பொழுது, ஆராதனை என்கிற தமிழ் பதத்திற்கான ஆங்கில வார்த்தை வர்ஷிப் என்பதாக இருக்கிறது. WORSHIP. இந்த வர்ஷிப் என்கிற வார்த்தையானது வர்த்ஷிப் என்கிற பழைய ஆங்கில வார்த்தையிலிருந்து வருகிறது. வர்த்ஷிப், WORTHSHIP. இந்த வார்த்தைக்கான அர்த்தம் என்ன என்று நாம் பார்க்கும் பொழுது அதனுடைய அர்த்தம் மதிப்பு என்று வருகிறது. ஆகவே வர்ஷிப் என்கிற வார்த்தையிலிருந்து வர்ஷிப் என்கிற வார்த்தை வந்திருக்கிறது என்றால் அதனுடைய அர்த்தம் மதிப்பு மிக்க ஒன்றை கொடுப்பது என்பதுதான் அதனுடைய சரியான அர்த்தமாக இருக்கிறது. ஆகவே ஆராதனை என்றால் என்ன? மதிப்பு மிக்க ஒன்றை கொடுப்பது. சரியாக சொன்னால் கடவுளுக்கு அல்லது தேவனுக்கு மதிப்பு மிக்கதை கொடுப்பது. ஆகவே ஆராதனை என்றால் என்ன? மதிப்பு மிக்க ஒன்றை தேவனுக்கு செலுத்துவது, கொடுப்பதுதான் அதனுடைய அர்த்தமாக இருக்கிறது. நம்முடைய வேதாகமத்தில் சிறந்த ஆராதனையை பற்றி சங்கீதம் 29:1-2 ஆகிய வசனங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. இவ்வசனங்களில் செலுத்துங்கள், அஸ்கிரைப் என்பது கர்த்தருக்கே எல்லாவற்றையும் செலுத்த வேண்டும் என்பதை குறிக்கிறதாக இருக்கிறது. அப்படியாக எவற்றையெல்லாம் கர்த்தருக்கு அல்லது தேவனுக்கு செலுத்த வேண்டும் என்கிற ஒரு கேள்வியை நாம் எழுப்புவோமாகில் அதற்கான பதில் மகிமை, வல்லமை ஆகியவற்றை எல்லாம் தேவனுக்கே செலுத்த வேண்டும் என்பதுதான் அதற்கான பதிலாக இது இருக்கிறது. இதுவே சிறந்த ஆராதனையாக இருக்கிறது, சிறந்த ஆராதனை ஆகும். மேலும் செலுத்துங்கள் என்பது அறிந்து செலுத்துவதாகும். அதாவது தேவன் யார் என்று அறிந்து நம் வாயினாலே அறிக்கை செய்வதாகும். எனவே
தேவன் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து அவரின் மகிமையையும் வல்லமையையும் நாம் நம் வாயினாலே அவருக்கு புகழ்ச்சியாக செலுத்துவதே ஆராதனை ஆகும். அதாவது மதிப்பு மிக்கதை கொடுப்பதாகும். உதாரணத்திற்கு ஏசாயா 6:3, வெளிப்படுத்தல் 4:8 ஆகிய வசனங்களில் சேராபீன்கள் தேவன் பரிசுத்தர் என்பதை அறிந்து அவரை பரிசுத்தர் 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 என்று அறிக்கை செய்கின்றனர். அடுத்ததாக ஆராதனையின் அடிப்படை கூறுகள் யாவை என்று நாம் பார்க்கும் பொழுது ஆராதனையின் அடிப்படை கூறுகளாக 3 காரியங்கள் காணப்படுகின்றன. முதலாவதாக நாம் நம்முடைய ஆராதனையில் தேவனை ஆராதிக்கும் போது அவரை ஆச்சரிய அல்லது அதிசய உணர்வோடு துதிக்க வேண்டும். எடுத்துக்காட்டு வசனங்கள் யாத்திராகமம் 15:11, ரோமர் 11:33. இரண்டாவதான காரியம் தேவனை நாம் யாரென்று அல்லது அவர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து அவரை துதிக்க வேண்டும். எடுத்துக்காட்டு வசனங்கள் ஏசாயா 6:3, வெளிப்படுத்தல் 4:8, சங்கீதம் 103, 1-2. மூன்றாவதான காரியம் தேவன் நமக்கு செய்த நன்மைகளை எண்ணி நாம் அவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும் அல்லது அவருக்கு நன்றி கூற வேண்டும். எடுத்துக்காட்டு வசனம் சங்கீதம் 103, 1-2. ஆகவே இதுதான் ஆராதனையின் அடிப்படை கூறுகளாக இருக்கிறது. இதுதான் ஆராதனையாக இருக்கிறது. மட்டுமல்ல, நாம் நம்முடைய வாழ்க்கை முறையை அல்லது நம்முடைய சரீரத்தை தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்து வாழ்வதும் ஆராதனை என்று வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கொலோசையர் 3:17, ரோமர் 12:1 இதற்கு எடுத்துக்காட்டு வசனங்களாய் இருக்கின்றன. ஆகவே பிரியமானவர்களே, இந்த ஆபிரகாமும் பலிபீடங்களும் என்கிற தலைப்பிலே நாம் ஆராதனையை குறித்து சிந்தித்திருக்கிறோம். ஆகவே இவைகளை சிந்திப்போம், இதன்படி செயல்படுவோம், தேவ நாம மகிமைக்கென்றே வாழ்வோம்.